வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமிக்கான கூடுதல் இலாக்கா ஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் ஒப்புதல். செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஏற்க ஆளுநர் RN ரவி மறுப்பு. பருவமழைக்கு முன் திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும். முத்திரை திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். பாஜகவின் ஏஜென்ட்டாக உளவாளியாக ஆளுநர் செயல்படுகின்றார். முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டது போல ஆளுநர் செயல்படுவதாக வைகோ சாடல். அமலாக்கத்துறை சோதனைக்கெல்லாம் திமுக அஞ்சவில்லை. எடப்பாடி பழனிசாமி தன்னை அமலாக்கத்துறை அதிகாரி போல் நினைத்துக் கொண்டு பேசுவதாக RS பாரதி விமர்சனம். 1000 புதிய பேருந்துகளை வாங்கவும் 500 பேருந்துகளை பழுது பார்க்கவும் தமிழக அரசு திட்டம். போக்குவரத்து துறைக்கு 500 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் துறைகளை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு முத்துசாமிக்கு மாற்றி ஒதுக்கி முதலமைச்சர் பரிந்துரைத்ததற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களை தர நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கௌசல்யா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்க மறுத்த ஆளுநர் ரவி தற்போது அளித்துள்ள ஒப்புதலில் என்னென்ன சொல்லியிருக்கிறார் கௌசல்யா? மின்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக உள்ள செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவரை வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சென்னை காவேரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு 2-3 நாட்களில் இதய அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவ குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த சூழ்நிலையில் இலாக்கா மாற்றம் தொடர்பாக பரிந்துரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக ஆளுநர் ரவிக்கு நேற்று அனுப்பி வைத்தார். இந்த நிலையில் இலாக்கா மாற்றம் தொடர்பான முதலமைச்சர் பரிந்துரையை ஆளுநர் ரவி திருப்பி அனுப்பியதால் திமுக கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் அமைச்சர்கள் இலாக்கா மாற்றம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரைக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி முத்துசாமி மற்றும் தங்கம் தென்னரசுவுக்கு கூடுதல் துறை ஒதுக்கப்படுவதாக ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். மின்சாரத்துறை பொறுத்தவரையில் நீதித்துறை அமைச்சராக இருக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசுவிடமும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறையை அமைச்சர் முத்துசாமியிடமும் கூடுதலாக ஒப்படைக்க உள்ளது. எனினும் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் தொடர்வதை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆளுநர் மாளிகையில் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலுக்கு நன்றி கௌசல்யா. அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ள திட்டங்களை முத்திரை திட்டங்கள் என வகைப்படுத்தி விரைவில் முடிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அரசு சம்பந்தப்பட்ட முக்கிய உயரதிகாரிகள் கலந்து கொண்ட முத்திரை பதிக்கும் முத்தான திட்டம் என்ற தலைப்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் சில திட்டங்கள் மீதான நடவடிக்கை தொய்வாக இருப்பதால் அதன் மீது இன்னும் நடவடிக்கை தேவைப்படுவதாக கேட்டுக்கொண்டார். சரியான திட்டமிடுதல் மற்றும் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் திட்டங்களை அணுகினால் விரைந்து அனைத்து திட்டங்களையும் முடிக்கலாம் என அறிவுறுத்திய முதலமைச்சர் தேவையான நிதி உதவி மற்றும் பிற துறைகளின் ஒருங்கிணைப்பிற்கு சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்கள் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொண்டார். இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரிக் கர்செட்டி சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். பாஜகவின் ஏஜென்ட்டாக ஆளுநர் RN ரவி செயல்பட்டு வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ ஈவு இரக்கமற்ற மூர்க்கத்தனமான தான் தோன்றித்தனமான செயல்களை செய்யும் ஆளுநராக RN ரவி இருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஈவு இரக்கமற்ற மூர்க்கத்தனமான தான் தோன்றித்தனமான காரியங்களை செய்கின்ற ஒரு ஆளுநர் RN ரவி என்ற பெயரிலே இங்கே வந்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசிய வைகோ சர்வாதிகாரத்தை நிறைவேற்ற முயற்சிக்கும் மோடி அரசு தமிழ்நாட்டில் தோற்றுப் போவார்கள் என கூறினார். முதலமைச்சருக்குத்தான் யாரை எந்த இலாக்காவிலே அமைச்சராக்குவது என்ற அரசியல் சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அவர் இலாக்காக்களை பிரித்து கொடுத்ததை, செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட இலாக்காக்களை அவரை மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிற நேரத்தில் அதை பிரித்து கொடுத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திருப்பி அனுப்பியிருப்பது அதிக பிரசங்கத்தானது மட்டுமல்ல, அயோக்கியத்தனமானது. தமிழ்நாட்டிலே
இந்த ஆளுநர் இருக்கிற வரையிலே ஜனநாயகத்தை எப்படியெல்லாம் பாழடிக்க முடியுமோ, இந்த ஆட்சியை எப்படியெல்லாம் சீர்குலைப்பதற்கு முயற்சிக்க முடியுமோ, அதற்கு மத்திய சர்க்காருடைய பிஜேபியினுடைய உளவாளியாக, பிஜேபியினுடைய ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னை அமலாக்கத்துறை அதிகாரி போல நினைத்துக் கொண்டு பேசுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் துன்புறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மாரடைப்பு எப்போது எப்படி வேண்டும் என்றாலும் ஏற்படலாம், இது கூட தெரியாமல் EPS எப்படி முதலமைச்சராக இருந்தார் என விமர்சனம் செய்தார். காந்தியார் பிறந்த அக்டோபர் 2ஆம் தேதி காலையிலே காந்தியாருடைய சிலைக்கு மாலை போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தவர் பிற்பகல் 2 மணி அளவில் மாரடைப்பால் மறைந்தார். ஆக மாரடைப்பு என்பது எவ்வளவு கொடூரமானது, எப்படி வரும் என்பது எதையுமே தெரியாது. அது போல இவர் எப்படித்தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாரோ தெரியவில்லை. சாதாரணமான ஒரு மனிதனுக்கு கூட எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? இதற்கு முன்னுதாரணங்கள் அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரே எப்படி செத்தார்? ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு போனவர் அடுத்த நாளே மரணம் அடைந்தார். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது 1.5 கோடிக்கு இட்லி சாப்பிட்ட கூட்டம்தான் எடப்பாடி கூட்டம் என்றும், அமலாக்கத்துறை சோதனைக்கெல்லாம் திமுக அஞ்சவில்லை எனவும் தெரிவித்தார். ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் படுத்துக் கொண்டிருந்த போது 1.5 கோடிக்கு இட்லி தோசை சாப்பிட்ட கூட்டம் தான் எடப்பாடியுடைய கூட்டம். இது ஆர்வம் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. 70 நாளில் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது 1 கோடியிலேருந்து 1.5 கோடி வரை இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டார் என்று ஆர்வம் கமிஷன் கூறியிருக்கிறது. ஒரு தலைவி மருத்துவமனையில் இருக்கிற போது 1 கோடி 1.5 கோடிக்கு இட்லி சாப்பிடுகிற கூட்டம் திமுக அல்ல. ஒரு தொண்டனுக்கு ஒரு இடுக்கு ஏற்பட்டாலும் பதறி போய் பார்க்கிற தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். PTR ஆடியோ விவகாரத்தில் பொய்யான தகவல்களை பரப்பிய அண்ணாமலை மீது வழக்கு தொடரப்பட்டது போல் எடப்பாடி மீதும் அவதூறு வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இயங்கும் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக 1000 புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 1000 புதிய பேருந்துகளை வாங்கவும் 500 பழைய பேருந்துகளை புதுப்பிக்கவும் 500 கோடி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்திற்கு தலா 58.5 லட்சம் செலவில் 200 பேருந்துகளும், விழுப்புரம், கோவை, கும்பகோணம், மதுரை, நெல்லைக்கு தலா 41.2 லட்சம் செலவில் 800 புதிய பேருந்துகளும் வாங்கப்படுகிறது. சனாதன தர்மம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது 8 வாரங்களில் முடிவெடுக்க ஆளுநர் மாளிகையின் பொது தகவல் மேல்முறையீட்டு அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் S. துரைசாமி தாக்கல் செய்த மனுவில் ஆளுநர் RN ரவி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பேசும்போது சனாதன தர்மம் என்பது சிறந்த தர்மம், பொதுமக்கள் அனைவரும் இந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுரை கூறி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சனாதன தர்மம் குறித்து அறிந்து கொள்ள தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் அனுப்பிய போது காலதாமதமாக பதில் அளித்ததாகவும் இதில் பல தவறுகள் இருந்ததாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டார். இந்த வழக்கு நீதிபதி M. தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி மனுதாரரின் மேல்முறையீட்டு மனுவை 8 வாரத்துக்குள் பரிசீலித்து தகுந்த பதில் அளிக்கும்படி ஆளுநர் சார்பு செயலாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜூலை 11ஆம் தேதி 50வது GST கவுன்சில் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி நடைபெற்ற 49வது GST கூட்டத்தில் பான் மசாலா மற்றும் குட்கா போன்ற பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் வரி விதிப்பு, ஆன்லைன் கேமிங், குதிரை பந்தயம் ஆகியவற்றுக்கான GST பற்றி விவாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த ஆண்டின் 2வது மற்றும் GST கவுன்சிலின் 50வது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். இதில் சிமெண்ட் மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் மீதான GSTயை அதிகரிப்பது, பன்னோக்கு பயன்பாட்டு வாகனங்களுக்கான GSTயை மறு ஆய்வு செய்வது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் RN ரவி அரசியலமைப்பு நெருக்கடியை உருவாக்க முயற்சிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார்.
கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முத்தரசன், முதலமைச்சர் அனுப்பிய கடிதத்தில் கையெழுத்து போடாமல் திருப்பி அனுப்பும் அதிகாரத்தை ஆளுநருக்கு யார் அளித்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். கவர்னர் இந்த யோசனையில் இந்த ஆராய்ச்சியில் முடித்தவருக்கு யோக்கியதை கிடையாது. முதல்ல கேட்டுங்க, முதலமைச்சர் தான் தீர்மானிக்கணும் எந்த லாக்கா யாருக்குன்னு. மரியாதையாக கையெழுத்து போடணும், அதான் அவர் வேலை. இவர் யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு? இவர் யாருக்கு அந்த கையெழுத்து கொடுத்தது? இவர் யாரு? கையெழுத்து போடுறதாங்க அவர் வேலை. கையெழுத்து போடுறதா அவர் வேலை. உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குது. மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை கேள்றா அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்குது. முதலமைச்சர் பரிந்துரை செய்பவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர்தான் ஆளுநர் வேலை என தெரிவித்த அவர், தமிழகத்தில் அடாவடித்தனமாக அரசியல் நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ ஏற்கனவே கர்நாடக அரசு மதமாற்ற தடை சட்டம் போட்டது. இப்பொழுது வந்திருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் நீக்கிருச்சு அதை. அப்போ இது மாதிரி கொண்டு வந்து மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவது, அரசியல் ஆதாயம் பெறுவது, இதுதான் பிஜேபி. மணிப்பூரில் வன்முறை உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஒன்றிய அமைச்சர் ரஞ்சன் சிங் வீடு வன்முறையாளர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் பெரும்பான்மை சமூகமாக உள்ள மெய்தி சமூகத்தினர் தங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து சலுகைகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அதை பழங்குடி சமூகமான நாகா, குகி ஆகிய சிறுபான்மை சமூகங்கள் எதிர்க்கின்றன. இனக்குழுவினரிடையேயான மோதல் 1 மாத காலத்துக்கும் மேலாக தொடர்வதால் பல மாவட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளது. இந்நிலையில் தலைநகர் இம்பாலில் உள்ள ஒன்றிய அமைச்சர் ரஞ்சன் சிங் வீட்டை கலவரக்காரர்கள் தீ வைத்து எரித்துள்ளதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பாஜக ஆளாத மாநிலங்களில் நெருக்கடி தருவதை ஒன்றிய அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநர் மாளிகை RSS அலுவலகம் போல் இயங்கிக் கொண்டு இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சருக்கு நெருக்கடி தரும் பாஜக அரசின் சதியை ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து முறியடிப்போம் என அவர் கூறினார். ஆளுநர் மாளிகை RSS அலுவலகத்தை போல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சனாதன சக்திகள், சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் நாள்தோறும் வந்து குவியும் இடமாக ஆளுநர் மாளிகையை மாற்றியிருக்கிறார் நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள். இந்த போக்கு மிகவும் ஆபத்தானது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடிய ஆளுநர் அவர்களை திரும்ப பெற வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தும். பாஜக ஆளாத மாநிலங்களில் இதுபோன்ற நெருக்கடிகளை தருவதை இந்திய ஒன்றிய அரசு வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. தெலுங்கானாவில், மேற்கு வங்கத்தில், புதுதில்லியில், மத்திய மகாராஷ்டிரா மாநிலத்தில், இப்போது தமிழ்நாட்டில் என்று பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய மாநில அரசுகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் அவர்களின் போக்கு அமைந்துள்ளது. இது செந்தில் பாலாஜி அவர்கள் மீது எடுக்கப்பட்ட சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்பதை விட தமிழக முதல்வர் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற செக்மேட் என்றுதான் சொல்லப்படுகிறது. முதல்வருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள். இதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து முறியடிப்போம். பாலியல் வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவரது ஆய்வில் பணியில் பாதுகாப்புக்கு சென்ற ராஜேஷ் தாஸ் பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து பெண் IPS அதிகாரி அளித்த புகாரின் பேரில் ராஜேஷ் தாஸ், முன்னாள் SP கண்ணன் உள்ளிட்டோர் மீது CBCID காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இது தொடர்பான வழக்கு விசாரணை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த வழக்கில் உடந்தையாக இருந்த செங்கல்பட்டு முன்னாள் SP கண்ணனுக்கு 500 ரூபாய் அபராதம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து ராஜேஷ் தாஸ் ஜாமீன் மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்குள் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கியும் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாவை நடத்த ஆளுநர் தாமதப்படுத்துவதை கண்டித்து சென்னை ஆளுநர் மாளிகை அருகே மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனடியாக பட்டப்படிப்பு சான்றிதழை வழங்க வலியுறுத்தியும் மத்திய பாஜக அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு விளம்பர தூதுவராக செயல்படுவதுடன் பல்கலைக்கழகங்களின் சுயாட்சி தன்மையை முடக்கும் வகையில் செயல்பட்டு வரும் ஆளுநர் RN ரவியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி சின்னமலை சாலை சந்திப்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் மாணவர் அணி உள்ளிட்ட பல்வேறு மாணவர் சங்கங்கள் இணைந்து தமிழ்நாடு ஆளுநரை மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் தேசிய கல்விக் கொள்கையை ஆளுநர் திணிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாணவர் அணியின் செயலாளர் எழிலரசன், ஆளுநர் RN ரவி பாஜகவின் செயல் தலைவராகவே சந்திரமுகி போல கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவதாக சாடினார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பொது உடைமை கொள்கை கொண்ட அத்தனை இயக்கங்களும் ஒன்று கூடி இங்கே இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறோம். ஆளுநர் RN ரவி அவருக்கு ஒன்றிய பாஜக அரசினுடைய ஏஜென்ட்டாக நடந்து கொண்டிருக்கிறார். பாஜகவினுடைய தமிழ்நாட்டின் செயல் தலைவராகவே ஆளுநர் RN ரவி மாறிவிட்டார் என்பதனை சந்திரமுகி போல கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. இப்போ சந்திரமுகி இல்லை, அவர் முழு சந்திரமுகியாகவே ஆயிட்டதை பார்க்க முடியுது. ஆளுநர் RN ரவிக்கு பதில் இப்போது பாஜகவினுடைய செயல் தலைவராக மாறிவிட்டதை பார்க்க முடிகிறது. அவருடைய செயல்பாட்டை இந்த கூட்டமைப்பு பெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறது. ஆளுநருக்கு எதிராக மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக சார்பாக மாநில மாணவர் அணி துணை செயலாளர் V சேஷன், வடசென்னை கிழக்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் ரிலுவான் கான் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதிமுகம் தொலைக்காட்சிக்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் கவிஞர் ரிலுவான் கான் அளித்த பேட்டியில் தமிழக ஆளுநரின் மெத்தன போக்கால் 1.5 லட்சத்திற்கும் மேலான மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது என தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகம் தவிர்த்து ஏனைய 12 பல்கலைக்கழகங்களுக்கு பட்டமளிப்பு விழா நிகழ்த்த நேரம் தராமல் தமிழக மாணவர்கள் சுமார் 9,29,142 மாணவர்களின் எதிர்காலத்தை இருட்டாக்கும் கயமையை செய்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு ஆளுநர் RN ரவியை கண்டித்து மாணவர் அமைப்பு FSO-TN சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணியின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்று எங்களுடைய கண்டன உரையை நாங்கள் வலிமையாக தெரிவித்தோம். மேட்டூர் அணை நீர் இருப்பின் அடிப்படையில் முறைப்பாசனம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்ட பாசனத்துக்காக அமைச்சர் KN நேரு கல்லணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். அப்போது அமைச்சர், அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகியவற்றில் மலர்கள், நவதானியங்களை தூவி வணங்கினர். விழாவில் மாவட்ட ஆட்சியர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, நீர்வரத்து, எதிர்நோக்கும் மழை, கர்நாடகாவில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நீரின் அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு காவிரி டெல்டா பாசன பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப பகிர்ந்தளிக்கப்படும் என தெரிவித்தார். 12/6/2020 மேட்டூர் அணையிலிருந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வந்தடைந்ததை தொடர்ந்து கல்லணையிலிருந்து 16/6/2023 அன்று காலை 9:30 மணி அளவில் காவேரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள், கலெக்டர்கள், 7 மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள், நான், நம்முடைய MLA, நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருந்து இந்த நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தற்போது அனைத்து கிளையாறுகளிலும் விவசாய பணிகள் தொடங்கப்பட்டு வருகிறது. கல்நடையிலிருந்து கீழ்கண்டவாறு நீர் பங்கீடு மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை நம் தமிழ்நாடு பகுதிகளில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் பலியானதை தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து ஆந்திரா செல்லும் சாலையில் உறவினர்களின் 3 மணி நேரம் சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது.
சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே நீர்வீழ்ச்சியில் இளைஞர்கள் குளிக்க சென்றபோது இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரது உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு கழிவறை கட்டுவதற்காக தொடங்கிய பணியை தடுத்து நிறுத்திய பொதுமக்களை கண்டித்து கிராம ஊராட்சிகளின் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜேசிபி முன் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அமலாக்கத்துறை சோதனையை அடுத்து கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உடல்நலம் பூரண குணமடைய வேண்டி கரூர் தேர் வீதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் மாநகராட்சி கவுன்சிலர் பூபதி, மத்திய நகர இளைஞரணி அமைப்பாளர் பாலாஜி, மத்திய நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் சுபாஷ் ஆகியோர் முடிக்காணிக்கை செலுத்தி சிறப்பு வழிபாடு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் ஏற்பட்ட குடிநீர் பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்த நிலையில் நாலாட்டின் புதூரில் கழுகுமலை பேரூராட்சிக்கு குடிநீர் தரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கழுகுமலைக்கு குடிநீர் குழாய் கொண்டு செல்லப்படும் பகுதிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து கழுகுமலை பேரூராட்சியில் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பது குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி அறிவுரை வழங்கினார். இந்த வாட்டர் கிட்டத்தட்ட 12 மோட்டார் மூலமாக பம்ப் பண்ணி 45 கிலோமீட்டர் பம்ப் பண்ணி இங்கே நாலாட்டின் புதூர் வழியாக நம்ம கழுகுமலை டவுன் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதில் சில இஷ்யூஸ் இருந்துச்சு. முன்காலங்களில் நமக்கு அந்த மோட்டார் பிரச்சனைகள் இருந்துச்சு. அதே மாதிரி பைப் லைன் இது 15 வருடங்களுக்கு முன்னாடி போட்ட இதனால பைப் லைன் அடிக்கடி லீக் வந்துச்சு. இது எல்லாத்தையும் நம்ம போர்க்கால எடுப்பில் நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வார்ட் போர்டு அஃபீஷியல்ஸ் அதே போல் நம்ம பேரூராட்சி அஃபீஷியல்ஸோட நம்ம இன்னைக்கு நான் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹெட் ஒர்க்ஸ்லேருந்து அந்த பைப் லைன் மூலமாக வருது, நாலாட்டின் புதூரில் இருக்கிற அந்த ஸ்டேஜிங் இருக்கிற அந்த ஓஹெச்டி டேங்க்ல எவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். இந்த நாலாட்டின் புதூர் ஓஹெச்டி டேங்க்லேருந்து பம்ப் பண்ணுறது இடத்துல நம்ம மீட்டர் போட்டிருக்கோம். டெய்லி 9 லட்சம் லிட்டர் பம்ப் பண்ணுறதை என்ஷூர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஒரு மீட்டர் போட்டிருக்கோம். இந்த 9 லட்சம் லிட்டரும் அந்த தண்ணி பேரூராட்சி கழுகுமலை பேரூராட்சிக்கு ரீச் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு அங்கே ஒரு நம்ம மோட்டார் பம்பும் ரீடிங் வாட்டர் ரீடிங் போட்டிருக்கோம். ஸோ இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அங்கங்கே லீக் வருது, அந்த லீக் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம இந்த முழுமையாக அந்த மோட்டார் பைப் லைனு லீக் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி முழுமையாக தண்ணி கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை நம்ம செய்ய இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அரியாணிப்பட்டியை சேர்ந்த சிவராஜ் என்பவரும் அரவம்பட்டியை சேர்ந்த சொர்ணபாப்பா என்பவரும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் மணமகன் இல்லத்தில் எதிர்ப்பு தெரிவித்ததால் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்த காதல் ஜோடிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை தலைமையில் திருமணம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் விசாகப்பட்டினம் கொல்லம் சிறப்பு ரயிலில் பரிசோதனை செய்தபோது சந்தேகத்திற்கு உரிய வகையில் நின்று கொண்டிருந்த கர்நாடக மாநிலம் பாகல்கோட் பகுதியைச் சேர்ந்த இளைஞரை விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரிடம் சுமார் 10 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஒன்றியத்தில் களங்கனி கிராமத்தில் உள்ள கிழக்கு தெரு அருந்ததியர் பகுதியில் நீண்ட நாட்களாக தெருவிளக்கு எரிவதில்லை, பராமரிப்பு இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து பலமுறை புதுச்சத்திரம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் இடத்தில் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த படவேடு அருகே ஜவ்வாதுமலை ஒன்றியம் கானமலை ஊராட்சிக்குட்பட்ட எலந்தப்பட்டு கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வரும் நிலையில் சாலை வசதியின்றி 8 கிலோமீட்டர் தூரம் சடலத்தை டோலி மூலமாக கொண்டு செல்லும் மலையாள மக்களின் அவலநிலை உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் பலமுறை சாலை வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி செய்து தர கோரி மனு அளித்தும் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தேங்காய் நார் கயிறு தயாரிக்கும் நிறுவனத்தில் போதிய வருவாயின்றி கடந்த 2 மாதங்களாக விடுமுறை அளித்திருந்த நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மூடி வைத்திருந்த தேங்காய் நார் கயிறு தயாரிக்கும் நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிஸ்லரியின் வாட்டர் கம்பெனி மற்றும் நகராட்சி சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலமாக மாணவர் பேரணி நடத்தப்பட்டது. இதில் திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் ஜி ராஜலட்சுமி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் அதன் முக்கியத்துவத்தை குறித்தும் கோஷங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
ஓம் சர்மா ஸ்கேட்டிங் அகாடமி சார்பில் குழந்தைகள் பங்கேற்ற உலக சாதனைக்கான ஸ்கேட்டிங் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. ஓம் சர்மா ஸ்கேட்டிங் அகாடமி நடத்திய இப்போட்டியில் 4-5 வயது தொடங்கி பலதரப்பட்ட வயது குழந்தைகள் என மொத்தம் 19 பேர் கொண்ட குழந்தைகள் சிவானந்தா சாலையில் 400 கிலோமீட்டர் தூரம் வரை ஸ்கேட்டிங் செய்து சாதனை படைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி கவுன்சிலருமான சிற்றரசு மற்றும் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் அமைப்பின் நிர்வாகி கலந்து கொண்டு ஸ்கேட்டிங்கில் உலக சாதனை படைத்தவர்களை பாராட்டி சான்றிதழை வழங்கினார். லியோ படத்தின் முதல் சிங்கிள் நடிகர் விஜயின் பிறந்த நாளான 22ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் படம் லியோ. படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கி வருகிறது. இந்த நிலையில் லியோ படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூன் 22 நடிகர் விஜய் பிறந்த நாளன்று வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இதனால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 296 ரூபாய் அதிகரித்து 44,336 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கம் விலை சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 37 ரூபாய் அதிகரித்து 5,542 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் சவரனுக்கு 296 ரூபாய் அதிகரித்து 44,336 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 78 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,500க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிக்கன் குனியா நோய்க்கு BLA 1553 என்ற தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிக்கன் குனியா நோய் கொசுக்கள் மூலம் பரவுகிறது. தற்போது ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் சிக்கன் குனியா நோய் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சிக்கன் குனியா நோய்க்கு BLA 1553 என்ற தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. இந்த தடுப்பூசியை ஒரு தவணை செலுத்தினால் போதும். இந்த தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என்று லான்சென்ட் ஜர்னல் மருத்துவ ஆய்வு இதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசியை பிரான்ஸை சேர்ந்த பயோடெக் நிறுவனமான வால்னேவா தயாரித்துள்ளது. இந்த தடுப்பூசியை செலுத்தியவுடன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதாகவும் திடீரென சிக்கன் குனியா நோய் அதிக அளவில் பரவினால் அதை கட்டுப்படுத்த இந்த தடுப்பூசி உதவும் என்றும் வயதானவர்களுக்கு இந்த தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது என்றும் தடுப்பூசி நிறுவனத்தின் மேலாளர் மார்டினா சினைடர் தெரிவித்தார். கனடாவில் முதியவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ட்ரக் மீது மோதியதில் 15 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் மனிடோபாவில் உள்ள நெடுஞ்சாலையில் முதியோர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ட்ரக் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் 10 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, தங்களது அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காயமடைந்தவர்களை நான் என் எண்ணங்களில் வைத்திருக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்கள் அனுபவிக்கும் வலியை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமிக்கான கூடுதல் இலாக்கா ஒதுக்கீட்டுக்கு ஆளுநர் ஒப்புதல். செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஏற்க ஆளுநர் RN ரவி மறுப்பு. பருவமழைக்கு முன் திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும். முத்திரை திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தல். பாஜகவின் ஏஜென்ட்டாக உளவாளியாக ஆளுநர் செயல்படுகின்றார். முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டது போல ஆளுநர் செயல்படுவதாக வைகோ சாடல். அமலாக்கத்துறை சோதனைக்கெல்லாம் திமுக அஞ்சவில்லை. எடப்பாடி பழனிசாமி தன்னை அமலாக்கத்துறை அதிகாரி போல் நினைத்துக் கொண்டு பேசுவதாக RS பாரதி விமர்சனம். 1000 புதிய பேருந்துகளை வாங்கவும் 500 பேருந்துகளை பழுது பார்க்கவும் தமிழக அரசு திட்டம். போக்குவரத்து துறைக்கு 500 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.